ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்து, ஆர்டர் பஞ்ச் இன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நான் என்ரிச் கமோடிட்டி புரோக்கிங் சர்வீஸ்ல அக்கவுண்ட் ஹோல்ட் பண்றதுனால, நம்ம அதில போய் இப்போ பஞ்ச் இன் பண்ணுவோம். ஓகே. இதில அவங்களோட வெப்சைட் போயாச்சு. அதில போய் பார்த்தீங்கன்னா வந்து வெப் ட்ரேடர்ன்னு இருக்கு. ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு மாரி வந்து வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த இந்த புரோக்கர் வந்து வெப் ட்ரேடர் வந்து இப்படி வச்சிருக்காங்க. கிளையன்ட் ஐடி கேட்குது. நம்மளோட கிளையன்ட் ஐடி போடணும். என்னோட கிளையன்ட் ஐடிய நான் போடுறேன். பாஸ்வேர்ட் கேட்கும். ரெடி கொஸ்டின். ஓகே. உள்ள போயிடுச்சு. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ போய் பார்க்கலாம். ஸோ நான் எவ்வளோ கேஷ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து 2200 மட்டும் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வந்து 28,500 வரைக்கும் போகும் அப்படின்றது மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் பர்சனலாக. அது வரும் இல்லை வராமல் கூட போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி நான் வாங்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 28,500 நவம்பர். இது நவம்பர் மாதம் அப்படின்றதுனால மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா புட்டு வாங்கணும், மேலே போகுதுன்னா கால் வாங்கணும். நான் கீழே போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 28,500 புட்டு. இப்போ இந்த இந்த இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இதோட ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹23 வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு இதை வாங்கணும், உங்களுக்கு கிராஃப் வேணும்னா கிராஃபில் கூட செக் பண்ணிக்கலாம். இங்கேயே கிராஃப் வரும் ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா வந்து இதிலே வந்து பிட் அண்ட் ஆஸ்க் போகும். பிட் அண்ட் ஆஸ்க்னா வந்து இன்ட்ரஸ்டட் செல்லர், பை ப்ரைஸ் அப்படின்னா வந்து இன்ட்ரஸ்டட் பையர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறேன். ஆப்ஷன் ரைட்டிங் இல்லை. ஸோ அதனால் நம்ம செல்லை மட்டும் தொடவே கூடாது ஆப்ஷன் பையர்ஸ். ஆப்ஷன் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து போய் பை கொடுக்குறேன். பை கொடுத்தோடனே ஒரு பாப்பப் வருது. பாப்பப் வந்தோடனே என்ன அப்படின்னா வந்து நார்மல் வச்சுக்கோங்க. இன்ட்ராடே எக்ஸ்பைரி இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறோம். அதனால நார்மலில் வந்து இருக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. லோ மார்ஜின் தான். ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் இப்போ 24 போயிட்டு இருக்கு. நான் இதுக்கு எவ்வளோ விலை கொடுப்பேன் அப்படின்னா வந்து ₹8. அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி வந்து 25 அண்ட் மார்க்கெட் ஆர்டரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து 23K கிடைக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்கணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்னும் கீழே குறையும்னு எதிர்பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 28,500 புட்டு வந்து ₹8 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நான் லிமிட்டில் போட்டு வெறும் ஒரே ஒரு லாட் 25 போட்டு 8 அப்படின்ற மாதிரி போட்டு நான் நல்லா வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுன்னு கொடுக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு மட்டும்தான், பிகினருக்கு கிடையாது. பிகினர் வந்து லிமிட்டில் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இப்போதைக்கு ஒரு லாட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். பையின்னு கொடுக்குறேன். இங்கே மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் ஐடி வந்து பிளேஸ்டுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, கிளிக் பண்ணுறேன். ஓகே, கேன்சல்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இந்த மேலே இடத்துல போய் ஆர்டர்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் கிளிக் ஆன உடனே அதுவே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்டேட்டஸ் ஓப்பனுன்னு சொல்லியிருக்கு. 10:16க்கு ஆர்டர் போட்டிருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டினா ஒரு லாட் போட்டிருக்கேன். ப்ரைஸ் எவ்வளோ 8. பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னா வந்து நவம்பர் 28,500 புட்டை வந்து நான் பை பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆர்டர் பிளேசிங் மெத்தட். பிகினர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து லிமிட் ஆர்டரில் பிளேஸ் பண்ணி சின்ன சின்ன லாட்டாக ஒரு லாட்டாக வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஹெவி பட்ஜெட் போக வேண்டாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான், 1 இயர் கிராஸ் பண்ணவங்க இல்லை 2 இயர்ஸ் கிராஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எப்படி ஆர்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஆர்டர்லேயே இன்னும் நிறைய விதம் இருக்குது. இது வந்து சிம்பிள், எப்படி லிமிட்டில் போய் பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ என் பை ஆர்டர் வந்து இன்னும் ட்ரிகர் ஆகலை. ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா உடனே டார்கெட்டை போட்டாகணும். ஸோ டார்கெட்டை வந்து செட் பண்ணாமல் இல்லை ஸ்டாப் லாஸை செட் பண்ணாமல் வந்து நீங்கள் நவரவே கூடாது. மேபி ஒரு சான்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து அதையும் ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. தேங்க்யூ.